ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகைப்பூ கட்டுவது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி காலையிலேயே போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான அரும்பாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போடுறதுக்காகவே ரொம்ப இயர்லியலாக போய் மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான அரும்பு வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த கவர்லேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு கட்டுறதுக்கு தேவையான பூவை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். கட்டுறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரோஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கட்டுறதுக்கு வாகுவாக இருக்கணும் இல்லையா கை. இந்த ரோஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் இப்போ கொஞ்சம் பரத்தி வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு எடுத்து கட்டுறதுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் பரத்தி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் நல்லா பரத்தி வச்சுட்டு அதில் உள்ள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம். அங்கங்கே இருக்கும் 1-2 பூ, அதர் பூ அல்லது மற்ற ஏதாச்சும் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே பூ கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நூலை தண்ணியில் நனைச்சிட்டு தான் கட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் நனைச்சிட்டு கட்டினோம் அப்படின்னா நமக்கு கை ஒரு மாதிரி வரன்னு இருக்காது. அப்புறம் பூ கட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப்னஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் எப்போவுமே தண்ணியில் நனைச்சிட்டு தான் பூ கட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூலை நம்ம தண்ணியில் நனைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா நூலும் கையுமே நல்ல ஒரு விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நூலை தண்ணியில் நனைச்சாச்சு. இப்போது பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ். நூலை இப்படி நம்ம கைவாகுக்கு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரும்பு எடுத்து வச்சுக்கிறேன். அது மேலே இன்னொரு அரும்பை ஆப்போசிட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது நூலை எடுத்து நம்ம பக்கமாக பார்த்து அரும்போட கீழ்ப்பக்கம் திருப்பி சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த நூல் பிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த கையில் உள்ள கட்டை விரல் ஆள்காட்டி விரலை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கையில் 3 விரலால் சுற்றி பூவோட மேல் பக்கமாக சுற்றி வாங்க. சுற்றி அப்படியே கயிறை பிடிச்சி இழுத்துருங்க. நூலை பிடிச்சி இழுத்துறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 2 கைட்டையும் அழுத்தம் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு பூனால் இன்னொரு முடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தும் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அரும்பை எடுத்துக்கிறோம், நூல் மேலே வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு அரும்பை எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோம். இப்போது நூல் எடுத்து பூவோட கீழ்ப்பக்கமாக நம்மளை பார்த்து சுற்றிக்கிறோம். ஆப்போசிட் கையில் இருக்குது பாருங்கள், அந்த கட்டை விரலும் அந்த ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு இப்போ நல்லா இந்த கட்டை விரல்கிட்ட இழுத்து பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த 3 விரல் நீங்கள் பாருங்கள், எந்த விரல்னு பாருங்கள், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3 விரல்லையும் நூலை இழுத்து பிடிச்சி பூவோட மேல் பக்கமாக அப்படியே நம்ம ஒரு நூலை இழுத்து டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணிவிட்டு இப்படி இந்த 2 விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்குறோம். திரும்பவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு அரும்பை எடுத்துக்கிறோம், நூல் மேலே வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு அரும்பை அதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். நூலை சுற்றி பூவோட கீழ்ப்பக்கமாக நம்மளை பார்த்து சுற்றி கொண்டு ஆப்போசிட் கையால் அதை அழுத்தம் கொடுத்து ஆல்ரெடி கட்டியிருக்கிற பூ பக்கத்தில் வச்சுட்டு இந்த 3 விரலால் சுற்றி இழுத்துடுறோம். அவ்வளோதான். பூவோட மேல் பக்கமாக சுற்றி இழுக்கணும். திரும்பவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பூவை வச்சுட்டு பூவோட கீழ் பக்கமாக சுற்றி அதை ரொட்டேட் பண்ணி ஆல்ரெடி கட்டியிருக்கிற பக்கத்தில் கொண்டு இந்த 3 விரலால் நூலை சுற்றி பூவோட மேல் பக்கமாக கொண்டு முடிச்சு போட்டுரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொன்றும் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றும் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். கையை வச்சு இழுத்து டைட் பண்ணிக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இங்கே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று பூ வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக சுற்றி அதை டைட் பண்ணி ஆல்ரெடி கட்டியிருக்க பக்கத்தில் வச்சுட்டு 3 விரலால் சுற்றி பூவோட மேல் பக்கமாக முடிச்சு போட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான பூவை நம்ம கட்டி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் போட்டிருக்கிறத நீங்கள் தெளிவாக நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள், ஈஸியாகவே கட்டிடலாம். பூ கட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பூ கட்டியிருக்கேன்னு பாருங்கள். பூ கட்டுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வீடியோவை பார்த்து எப்படி பூ கட்டுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, அடுத்து என்ன வீடியோ போடுறோன்னு ரெகுலராக வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வேறு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.